ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனாறு துணை தொடர்கதையில் பல்லவன் காலேஜில் எல்லா போட்டியிலையும் வின் பண்ணி ப்ரைஸ் வாங்குறாரு. அவருடைய எல்லா கொள்கையும் என்னன்னா, சேரன் அண்ணன் அந்த ப்ரைஸ் வாங்குறத அவர் பார்க்கணுன்னு தான் ஆசை. ஆனால் சேரன் அண்ணன் இன்னும் காலேஜுக்கு வரவே இல்லை. அவங்க அண்ணியும் அண்ணனுங்களையும் போய் கேட்குறாரு, ஏன் இன்னும் சேரன் அண்ணன் வரலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நிலா என்ன பண்ணுறாங்க, அவங்க அண்ணி போயிட்டு கால் பண்ணுறாங்க. அண்ணா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சேரனுக்கு. உடனே சேரன், நான் வேலையில் தான்ப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நிலா கேட்குறாங்க, என்ன நான் வேலையில் இருக்கேன்றீங்க, இங்கே பல்லவன் உங்களுக்காக தவிச்சிக்கிட்டு இருக்கான், காணன்னு சொல்லிட்டு அவனுக்கு ப்ரைஸ் தரப்போகிறாங்க, நீங்கள் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிலா. உடனே சேரன் என்ன சொல்கிறாருன்னா, நான் எதுக்குப்பா வரணும், நான் என்னத்துக்கு வரணும், அவன் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான், நான் அவன்கிட்ட பேசவே இல்லை, நான் எதுக்கு வரணும்னு சொல்லி கேட்குறாரு. நிலா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னென்ன பேசுகிறீங்க, நீங்கள் தான் வரணும், நீங்கள் வராமல் வேற யார் வரது, நீங்கள் என்ன இப்படி அடம் பிடிக்கிறீங்க, பல்லவன் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கான், அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு சின்ன தப்புக்காக அவனை தண்டிப்பீங்களா நீங்கள், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் இங்கே வந்தே ஆகணும், வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க நிலா. அதுக்கப்புறமா பல்லவன் என்ன நீ அண்ணன் கிளம்பிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைடா பல்லவா, இப்போ தான் கிளம்புறாராண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ ப்ரைஸ் தரப்போகிறாங்க, இப்போ தான் அண்ணன் கிளம்ப போதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே பக்கத்தில் தாண்டா சைட் இருக்குது, அண்ணன் வந்துடும்டா அப்படின்றாங்க. இல்லை நீ இப்போ ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்களே அண்ணி அப்படின்றாங்க. நீ வாங்குடா, அண்ணன் அதுக்குள்ளே வந்துடும்டா அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாங்க பல்லவனை. சோழன் பாண்டியன் எல்லாருமே சமாதானப்படுத்துகிறாங்க. அப்புறம் பல்லவன் முதல் ப்ரைஸுன்னு சொல்லிட்டு எல்லா போட்ஸ்லேயும் அவர் தாங்க முதல் ப்ரைஸுன்ட்டு 6 அவார்டு வாங்குறாருங்க. 6 மெடலை 8 போட்டியில் அவர் கலந்துக்கிட்டவர் 6 போட்டியில் முதல் பரிசு வாங்குறாரு. அது வாங்கும் போதெல்லாம் அவங்க அண்ணனை காணுமேன்னு வாசல் வழியாக பார்த்து அவர் கண்ணு அவங்க அண்ணனையே தேடுது, சேரன் அண்ணனை. ஆனால் அவர் வரவே இல்லை. அதுக்கப்புறம் ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு அண்ணா சேரன் அண்ணன் வரவே இல்லையே, நான் எல்லா ப்ரைஸுமே வாங்கிட்டேனே அப்படின்னு வருத்தப்படுறாரு. எல்லாருமே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் பல்லவனை 2 வார்த்தை மேடையில் பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே மேடைக்கு போகிறாரு. மைக்கை வாங்கிட்டு வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ கூட அவர் காணோம், கண்ணெல்லாம் கலங்குது. அதுக்கப்புறமா பல்லவனுக்காக இத்தனை போட்டியில் அவர் இந்த காலேஜுக்கு பெருமையை வாங்கி கொடுத்துருக்கிறாரு, முதல் பரிசு வாங்கி. அதனால் இந்த காலேஜ் அவருக்கு ஒட்டு மொத்தமாக சேர்த்து ஒரு ப்ரைஸ், இந்த கப்பு கொடுக்க போகுதுன்னு அந்த கப்பு கொடுக்குறாங்க. அந்த கப்பு வாங்குகிற சமயத்தில் சேரன் அடித்து பிடிச்சி வாசலில் நின்றுறாருங்க. அவரை பார்த்த உடனே பல்லவன் கண்ணில் பலன்னு தண்ணி கொட்டுது, அவங்க அண்ணன் வந்துட்டார் என்னவோ. அப்புறம் ப்ரைஸு வாங்குறதையும் சேரன் பார்த்துட்டு அவர் கண்ணு கலங்குதுங்க, தம்பி இவ்வளோ பெருமைப்படுத்துகிறானேன்னு நினச்சி. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாரு, ப்ரைஸு எல்லாம் கப்பு எல்லாம் வாங்கிட்டு 2 வார்த்தை மைக்கில் பேச சொல்கிறாங்க. அப்போ பல்லவன் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த போட்டியெல்லாம் கலந்து வின் பண்ணதுக்கு காரணமே எங்கள் சேரன் அண்ணன் தான். அவருக்காக தான் நான் அவரை பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒரு காரியமும் செஞ்சதில்லை. அதனால் இந்த ப்ரைஸ் எல்லாம் நான் வாங்குறத பார்த்துட்டு எங்கள் அண்ணன் பெருமைப்படணும். நான் சின்ன வயசில் ஒரு சோப்பு டப்பா பரிசாக வாங்கினா கூட அவ்வளோ சந்தோஷப்படும். இப்போ இத்தனை மெடல் வாங்கியிருக்கேன், இதை எங்கள் அண்ணன் பெருமைப்படணும். அதுவும் இல்லாமல் எங்கள் அண்ணன் தான் எனக்கு அப்பா இருந்தும், எங்கள் அண்ணன் தான் என்னை அப்பாவாக வளர்த்தது, எங்கள் அண்ணனை நான் அப்பாவாக பார்க்குறேன். எல்லாருக்கும் சின்ன வயசில் ஸ்கூலில் அவங்க அம்மாங்க தான் சோறு எடுத்துகிட்டு போய் ஊட்டுவாங்க. ஆனால் எனக்கு எங்கள் அண்ணன் தான் சோறு ஊட்டி என்னை வளர்த்து இருக்குது. எங்கள் அண்ணனை நான் எங்கள் அம்மாவா அப்பாவா அண்ணனா, நான் எங்கள் சேரன் அண்ணனை தான் அந்த இடத்துல வச்சு பார்க்குறேன். ஆனால் ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்டேன், சூழ்நிலை காரணமாக எங்கள் அண்ணன் என்கிட்ட பேசுகிறதையே விட்டுடுச்சு. எங்கள் அண்ணன் என்கிட்ட பேசணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் செய்தேன். என் அண்ணா சாரிண்ணா, ப்ளீஸ்ண்ணா என்னை மன்னிச்சிருண்ணா, நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேண்ணா, சாரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனை இந்த மேடைக்கு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உடனே அவங்க அண்ணனை போயிட்டு அண்ணா வானான்னு சொல்லி கூட்டிகிட்டு மேடையில் நிற்க வைக்கிறாரு. எங்கள் அண்ணனுக்கு இந்த மெடலை நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுவும் இல்லாமல் மற்ற அண்ணனுங்களையும் என் குடும்பத்தாரையும் இந்த மேடைக்கு நான் மேலே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன்னு கேட்குறாரு. அவங்க பிரின்ஸிபால் கிட்டலாம் எல்லாம் அவருக்கு அனுமதி தராங்க. உடனே அவங்க அண்ணனுங்களை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, இது எங்கள் சோழன் அண்ணன், இது எங்கள் பாண்டியன் அண்ணன், இது எங்கள் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் கழுத்துலேயும் அவர் கழுத்தில் இருக்கிற ஒவ்வொரு மெடலையும் எடுத்து போடுறாருங்க. என்னுடைய அம்மா மாதிரி இருக்கிற அண்ணி இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்துக்கு ஒரு மெடல் போடுறாரு. அப்படியே நிலா குலுந்து போகிறாங்க.
இவ்வளோ ஒரு பாசத்தோட, இவ்வளோ ஒரு அரவணைப்போட வளர்ந்த பல்லவன் அவருக்கு பார்த்தீங்களா, அவங்க வளர்த்த பாசம் என்னைக்குமே அது அவர விட்டு போகல பாருங்க. அதனால சூப்பரா இந்த கதை இன்னைக்கு முடிஞ்சது. மீண்டும் இந்த கதையை தொடர ஆர்வமுடன் காத்திருப்போம். நன்றி.